ஆதிரை உள்ள இருக்கும் போது தான் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆதிரை இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வச்சு செய்யுன்னு செய்யறாங்க. ஆக்சுவலா ஆதிரை எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அவங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஸ்பீச்ல கண்டிப்பா மக்களை வந்து திட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் என்ன வார்த்தை சொல்லி திட்டிருக்காங்கன்னா தற்குறி அப்படின்ற வார்த்தை சொல்லி திட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரியல. ஆனா அவங்க திட்டினது கன்ஃபார்ம். அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களை திட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஷோவை பார்த்து கூட ஓட்டு போட தெரியாத அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தற்குறி மக்கள், அதாவது ஷோவை பார்த்து கூட ஓட்டு போட தெரியாத தற்குறி மக்களால தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தற்குறின்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தற்குறின்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் திட்டினது உண்மைதான், மக்களை திட்டினது உண்மைதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள விட நான் எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல அவங்க தற்குறின்னு திட்டினது வந்து எந்த அளவுக்குன்னு எனக்கும் தெரியல கன்ஃபார்ம்டு. பட் ஆனால் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆதிரியை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஷோல நீ பண்ண ஒரே வேலை என்னது, எஃப்ஜேவை தடவந்து. அதை தவிர வேற என்ன பண்ணி கிழிச்சிட்ட நீ வந்து மக்களை சொல்றதுக்கு, நாங்க ஒழுங்கா ஷோ பார்த்ததுனால தான் உனக்கு ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷோ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஆதிரியோட கேம் பிளே எப்படி இருந்ததுன்னா, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வீக் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ ஆதிரியை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக திவாகர் கலையரசன் இவங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணிட்டு அவங்க கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. நம்மளே அப்போ சொல்லியிருந்தோம் உண்மையிலேயே இந்த வீட்டில் ஆதிரை தாண்டா தைரியமா அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திவாகர் கலையரசன் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க கூட்டு வந்து விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள், நாளைக்கு இவங்கள மாதிரி 4 பேர் கிரியேட் ஆவாங்க. ஸோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது சொல்லிட்டு 2 பேரையும் நாமினேஷன் லிஸ்ட்டை சேர்த்தாங்க. ஸோ அப்படி இருந்த ஆதிரை எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, உண்மையில வரவேற்றாங்க. எப்பா இந்த பொண்ணு நான் எப்படி பேசுது பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி. எப்ப அவங்க இந்த லவ் கண்டென்ட்டை வந்து டச் பண்ணாங்களோ, லவ் கண்டென்ட்டுக்குள்ள போனாங்களோ, அப்பதான் எல்லாருக்கும் என்ன தோண ஆரம்பிச்சது, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சது. அப்பதான் ஆதிரியோட பேக்ரவுண்ட் என்ன நோண்டாங்க. நோண்டாதான் ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கே நிற்குதுன்னா பூர்ணிமா கிட்ட போய் நிற்குது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஓ ஒய் பிளட் சேம் பிளட் அந்த மாதிரியா நீனு அப்படின்ற மாதிரி அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆதிரியை வந்து அடிக்கிறது இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலாக ஆதிரியை மட்டும் அடித்தா கூட பரவாயில்ல, அது கூட சேர்த்து பூர்ணிமாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதிரை என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது ரொம்ப 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 நாளாக டீப்பாக போயிட்டு இருந்தது. என்னன்னா இது ஒரேடியாக இது ஒர்சல் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் ஏதோ 1-2 சமயம் இருந்தால் பரவாயில்லைங்க, 24 மணி நேரமும் இதே நினைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. காலையில் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சோன்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அங்கே போய் எஃப்ஜே மடியில் தான் தூங்குவாங்க. இவங்களுக்கு பெட்டில் படுத்து தூங்கினா தூக்கம் வராது, அங்கே எஃப்ஜே மடியில் படுத்து தூங்கினா தான் போய் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு மாதிரி ஏண்டா உங்க அழிச்சாட்டே ரொம்ப அதிகமா இருந்ததுடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் அது அன்பு கேங்ல இருந்த யாருமே பார்த்தீங்கன்னா அது கேட்கவும் இல்லை, அதாவது அப்ரிஷியேட் பண்ணானுங்க. இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் சேர்த்து தான் வச்சானுங்களே தவிர, டே இது ஒரு ஷோ, இந்த ஷோவில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி அவனுமே ஸ்டார்டிங்கில் சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எஃப்ஜேக்கு அவனுக்கு வந்து தெரிஞ்சுது, ஓகே ஒன்று ஆதரே ஒன்று பிடிக்காம இருந்ததுனால அதை சொன்னானா இல்லை உண்மையிலே ஒரு பயத்தில் சொன்னானான்னு தெரியல, அது வேற விஷயம். அவன் என்ன சொன்னானா, இல்லை வெளியே எப்படி போய் சேருதுன்னு தெரியல, தப்பா போகும், கொஞ்சம் நம்ம இது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்குமோ, மேபி நம்மளுக்கு இதே ஃபீலிங்ஸ் இருந்தால் வெளியே போய் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சமயம் பேசும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வெளியே இருக்கான், ஆனால் அதுக்குன்னு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வேற ஒருத்தவங்க சைட் அடிக்கிறது வந்து தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அங்கே வந்து மக்கள் இன்யூரிட்டேட் ஆங்க, இந்த கேடுகட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கடுப்பானது. ஸோ நம்மளே அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டேரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது ஆதிரியை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வெளியே ஆள் இருக்கான்னு சொல்ற, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணனா அது தப்பு தானே, ஆதிரியோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தா பாவமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயே அவனை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. வெளியே வந்தோன்னே ஆதிரியோட ரியாக்ஷனை பார்த்து அதே மாதிரி ஃபேஸை பார்த்து அவன் எப்படி டீல் பண்ணுவானே தெரியல. யாருமா நீ போய் என்னமா பண்ண அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஆதிரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் கண்டென்ட் தான். அதாவது ஃபேக்கான ஒரு லவ் வந்து செட் பண்ணணும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் கொடுக்கணும், அது மூலியமா நம்ம ஒரு 100 நாள் தப்பிக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு நினைச்சாங்க. ஆக்சுவலாக ஒர்க் ஆயிருக்கும். எப்போ திரும்ப ஒர்க் ஆயிருக்கும், அதுக்கு எஃப்ஜேவோட கேரக்டர் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும், இல்லை ஆதிரியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்ப ஒரேடியா டீப்பாக லவ்னு ஒரு மாதிரி வெறி பூச்சா மாதிரி சுத்தாமல் ஓரளவுக்கு ஒரு லிமிட்டோடு இருந்திருந்தாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனால் அது லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 லவ் கண்டென்ட் நம்ம பார்க்குறோமா, ஒன்று அரோரா துஷார், இதுங்களையும் அடின்னு அடிக்கிறோம். அது 18+, அது உச்சம், பாத்ரூம் கூப்பிடுறாங்க. ஸோ அது விட்டு தெலுங்க. இந்த பக்கத்தில் இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒர்சலே இருந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் லவ் கண்டென்ட்டை போட்டு
பொழந்தது. எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்க, ஆதிரியை தூக்கி வெளியே அடிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ லவ் கண்டென்ட்டுக்கு எண்டு கார்டு போட்டாங்க, ஆனால் கப்புள்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்களே. ஸோ இதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸோட கேம் பிளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்பயே எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உள்ளே போகிறது சரி, தயவு செஞ்சு இந்த ஆதிரை, இந்த அரோரா, இந்த பீஸுங்கெல்லாம் கொஞ்சம் திருத்துங்க, அது கூட்டு சேர்ந்துடாதீங்க, ஒன்று கூட ஒன்றா சேர்ந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த பிரஜன் சாண்ட்ரா, ஓகே, இவங்க வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி இல்லை, மெச்சூர்டான ஒரு கப்புள்ஸ் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படி போய் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்களே, ஸோ அவங்களும் உள்ள வராங்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க வந்து ஆல்ரெடி கமருதீன் கூட கொஞ்சம் சீரியல் ஆக்ட் பண்ணுறது கொஞ்சம் தெரிஞ்சது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க, ஆதிரை வந்து அவங்க பண்ண கண்டென்ட்னால தான் வெளியே வந்தாங்க. ஆனால் அது அவங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அந்த ஏற்றுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்லாதனாலே என்ன பண்ணிட்டாங்க, பழியை தூக்கி மக்கள் மேலே போடுறதும் மற்ற கண்டஸ்டன்ட்டை திட்டுறதும் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? இன்கேஸ் அவங்க தற்கூரின்னு திட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று அந்த போர்ஷனை கட் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லைனா அந்த செக்மெண்ட்டை வந்து தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏவியே பார்க்கலையா, அந்த ஏவி போடுவாங்களே கடந்து அந்த வீடியோலாம் போடுவாங்களே, அந்த வீடியோவே பார்க்காம ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவங்க என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அன்ஃபேராக நீங்கள் வீட் பண்ணிட்டீங்கடா, அதாவது என்னால் ஏற்றுக்கவே முடியலடா, யாரா நீங்கள் என்ன எப்படா தூக்குவீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிரை இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களால அந்த எவிக்ஷனை ஏற்றுக்கவே முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக நான் மாசாக ஒன்று பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒஸ்டான ஒன்று விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வெளியே போனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஹேட் ரேட் இருக்கும் அப்படின்ற. இப்போ இந்த மக்கள் திட்டத்தெல்லாம் ரொம்ப அவங்க ஷோவை திட்டிருக்கலாம், அதாவது இந்த ஷோவில் என்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் எவிக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஷோவை திட்டிருக்கலாம், உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டை திட்டிருக்கலாம். ஒருத்த தான் அவங்க திட்டுறது உண்மையிலே வேலிட் தான். அவங்க இருந்த அளவுக்கு கூட, அவங்க கேமில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்த அளவுக்கு கூட நிறைய பேர் உள்ளே இல்லை. அரோராலாம் சுத்தமாக இல்லை. அரோராவை பேக்கப் பண்ணுறதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேற ஒரு கண்டென்ட்டுக்கோசம் அரோராவை யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இன்னும் அந்த கண்டென்ட் வந்து அரோரா கிட்ட இன்னும் வெளியே வரல. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் சேதுபதி நேற்று கூட கேட்டிருக்காரு, அதை கட் பண்ணி தூக்கி போட்டானுங்க தெரியுமா. இந்த மாதிரி அரோரா கிட்ட கேட்டிருக்காரு, என்ன நீங்கள் ஒன்றுமே தெரில எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அரோரா ரோஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கலாச்சிக்கிட்டே அரோரா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர நக்கலாக கலாச்சிருக்காங்க, அரோரா அழுதுருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு, இதை கட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா அரோராவை ஏற்றி விட்றாங்க, அரோரா கிட்டேருந்து வெயிட்டான கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. பாருங்கள் தலைவி இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கொடுக்க போகிறேன். ஆனால் அரோரா ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்குலாம் நான் சொல்லியிருந்தேன் ஹாப்பி நியூஸ் இருக்குது, அரோரா வெளியே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் சேடான நியூஸ் தாங்க, அரோரா வெளியே வரல அப்படின்றது. ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, தலைவி வெளியே வந்துருவாங்க, தரிசனத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் ஆனால் அரோரா பேக்கப் பண்ணிட்டு ஆதிரியை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ வெளியே அனுப்பின மேட்டர் இல்லை, அவங்க வெளியே போகும்போது பண்ண சம்பவம் தான் பெரிய மேட்டராக இருக்குது. ஸோ அதனால் ஆதிரியை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தற்கூரின்னு திட்டினாங்களான்னு சொல்லிட்டு 100% எனக்கு தெரியல, ஓகேங்களா, நானும் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க திட்டிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா அங்கேருந்து வர இன்ஃபர்மேஷன் என்ன, திட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர மக்களை திட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, தற்கூரின்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்களா அப்படின்றது அந்த அளவுக்கு ஷோராக தெரியல. ஆனால் திட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கவங்களும் மிச்சர் சாப்பிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள விட நான் வந்து ஒருத்தான கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்களையும் தூக்கி வச்சு தான் பேசியிருக்காங்க. நான் இவ்வளோ இதெல்லாம் இல்லை, நான் இவ்வளோ வீக்கான கண்டஸ்டன்ட் இல்லை, என்னோட வீக்கான கண்டஸ்டன்ட் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீக்கான என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்றவங்க ஆதங்கத்தை வந்து அந்த ஸ்டேஜில் விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆட்டிடியூடோட சொல்லியிருக்காங்க. அந்த ஏவியை கூட எனக்கு அதெல்லாம் பார்க்க வேணாம் சார், நான் கிளம்புறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த ஏவியே பார்க்கல, நான் கிளம்புறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என்னை தூக்கிட்டது அன்ஃபேரா, என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்கடா, என்ன பொறுத்த வரைக்கும் இது அக்செப்ட் பண்ண முடியாது எவிக்ஷன், அன்ஃபேர் எவிக்ஷன், என்னால் இது அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் இன் கேஸ் அவங்க மக்களை திட்டியிருந்தா, அந்த தற்கூரின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டியிருந்தா, கண்டிப்பாக ஆதிரைக்கு வந்து அடுத்த ஒரு 3-4 நாள் பயங்கரமாக இதே ஹேட் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுவும் ஷோவில் அந்த வார்த்தையை போட்டுட்டாங்கன்னா இன்னும் உச்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அவங்ககிட்ட ஒரு சைடில் மட்டும் நியாயம் இருக்குது. இதெல்லாம் என்ன இருந்தால் ஒரு சைடில் நியாயம் இருக்குது. அவங்கள விட கண்டென்ட் கொடுக்காது எத்தனையோ பேர் கேவலமாக கண்டென்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா கேவலமாக கண்டென்ட் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க, கண்டென்ட்டே கொடுக்காதவங்களா இருக்காங்க, ஷோக்கு ஒன்றுமே பண்ணாதவங்க, மிச்சர் சாப்பிட்றவங்களா இருக்காங்க. நான் எப்படி போகிறேன், கரெக்டு தான். கெமி என்ன பண்ணுறாங்க, பிரவீன் ராஜ் என்ன பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க, ரொம்ப இருக்கிறன்னு தெரியாமல் இருந்துட்டு இப்படி இருந்துட்டு போயிடுவோம். கலையரசன் எப்படி இருக்காரு, அரோரா எப்படி இருக்காங்க, இவங்களாம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகும்ல, அது காண்டாவது கரெக்டு தான். ஆனால் இப்போ இவங்களை பார்க்கும்போது எப்படி யார் தம்மா நான் போகிறோம், அர்ணவ்னு ஒருத்தர் இருந்தார்ல போன சீசனில், அந்த பீஸ் இதே மாதிரி தான் கோவப்பட்டு போச்சு, அப்புறம் அசிங்கப்பட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஆதிரைக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.